அன்பார்ந்த தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த 4.5 வருஷத்தில் தமிழகத்தில் எவ்வளவு அக்கிரமங்கள் அராஜகங்கள் நடந்துகிட்ருக்குதுன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆக்சுவலாக திமுகவை பற்றி சொல்ல போனோம்னா கருணாநிதி காலகட்டத்தில் இருந்தே இவங்க என்னென்னலாம் பண்ணாங்க, இந்த தமிழகத்துக்கு என்னெல்லாம் துரோகம் செஞ்சுருக்காங்க அப்படின்றத என்னால் ஓரளவுக்கு சொல்ல முடியும். ஏன்னா அரசியலில் ஓரளவுக்கு வரலாறு நான் படிச்சிருக்கேன். அதை ஒவ்வொரு பதிவுகளாக நான் போடுறேன். ஆக்சுவலாக அந்த எலெக்ஷனுக்குள்ளே என்னால் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு திமுக செய்த அக்கிரமங்கள் அராஜகங்களை பற்றி தெளிவாக சொல்கிறேன். சரி, இப்போ இந்த 4.5 வருஷத்தில் என்னென்னலாம் நடந்திருக்குன்றத ஷார்ட்டாக பார்ப்போம். பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க, எல்லாமே தமிழகத்துக்கு அகெயின்ஸ்டாக தான் நடந்திருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த 3-4 மாதமாக இவங்க என்னென்ன அட்ராசிட்டிஸ்லாம் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்கன்றத பார்ப்போம். நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். இந்த 4 மாதமாக இவங்க கொடுக்குற அலப்பறை பார்த்திங்கன்னா கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க. 4.5 வருஷம் சும்மா இருந்துட்டு இப்போ இந்த 4 மாதத்தில் பார்த்திங்கன்னா அங்கங்கே ரோடு போடுறது, ரோடுனா பார்த்திங்கன்னா ஃபுல்லாலாம் கிடையாதுங்க. அந்த பேட்ச் ரோடை போடுறது, எங்கேயோ ஒரு இடத்துல ஃபுல் ரோடை போடுறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 5,000 ரூபா இந்த பணம் கொடுத்தது. ஆக்சுவலாக நிறைய அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்காமல் இருக்கிறாங்க. துப்புரவு பணியாளர்கள்லாம் போராட்டம் பண்ணிகிட்ருக்காங்க. இடைநிலை ஆசிரியர்கள்லாம் போராட்டம் பண்ணியிருக்காங்க. நிறைய பேருக்கு சம்பளமே போடாமல் எல்லாருமே போராட்டத்தில் ஈடுபட்டுருக்காங்க. இவங்கக்கிட்ட கேட்டால் நிதி பற்றாக்குறையில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் திடீர்னு ஒரே நைட்டில் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு எப்படி இவ்வளோ பெரிய ஒரு தொகை வந்துச்சு? அப்புறம் 4 வருஷமாக லேப்டாப்பே கொடுக்காம இப்போ தான் கொடுத்துட்டு வராங்க. அதுவும் எவ்வளோ அறிவிச்சிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா 10 லட்சம் லேப்டாப் கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக ஒரு 2-3 லட்சம் தான் சும்மா கண் துடைப்புக்கு கொடுப்பாங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதிமுக பீரியடில் பார்த்திங்கன்னா 2012 2019 வரைக்கும் கிட்டத்தட்ட 52 லட்சம் லேப்டாப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலேயே கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணால் இதை போய் கூகுள் சர்ச் பண்ணி பாருங்கள். ஆனால் அவங்க எந்த அலப்பறையும் பண்ணலை, இதை பற்றி எந்த பெருமையும் பேசிக்கல, எந்த அட்ராசிட்டிஸுமே இல்லை. ஆனால் இவனுங்க பார்த்திங்கன்னா இப்போ தான் கொடுக்கவே ஆரம்பிச்சிருக்கானுங்க, இப்போ தான் கொடுத்துட்டே இருக்கானுங்க. ஆனால் இவனுங்க கொடுக்குற அலப்பறை பார்த்திங்கன்னா தாங்கவே முடியலைங்க. அவ்வளவு விளம்பரம், மாணவர்களோட எதிர்காலத்தையே மாற்றிட்டோம், அவங்கள மேம்படுத்திட்டோம், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு விளம்பரம் போட்டு தள்ளுறானுங்க. அடுத்து 4 மாதமாக சைக்கிளே கொடுக்காம இப்போ தான் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கானுங்க. அப்புறம் சில நூலகங்கள்லாம் திறந்து வைக்கிறானுங்க. அந்த நூலகத்துக்குள்ளே போய் பார்த்திங்கன்னா இவனுங்க புக்கு தான் இருக்குது, பெரியார் சம்மந்தப்பட்ட புக்கு இருக்குது, அப்புறம் கருணாநிதி எழுதின புக்கு இருக்குது. அந்த புக்கெல்லாம் நம்ம படிக்க முடியுமான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இப்படி இந்த 3-4 மாதமாக இவனுக்கு கொடுக்குற ஆக்டிங் பார்த்திங்கன்னா அளவே இல்லாமல் போயிட்டுருக்குங்க. இதெல்லாம் பார்த்தா எனக்கு என்ன தோணுதுன்னா, தமிழ்நாட்டு மக்களை எந்த அளவுக்கு இவனுங்க முட்டாளுன்னு நினச்சிட்டு இருக்கானுங்க பாருங்கள். நம்மளாம் இன்னும் 1970 80 இருக்கணும் இவனுங்க நினச்சிட்டு இருக்கானுங்க. 4-4.5 வருஷம் எவ்வளோ வேணால் அட்ராசிட்டிஸ் பண்ணலாம், எவ்வளோ வேணால் திருடலாம், எவ்வளோ வேணால் ஊழல் பண்ணலாம். கடைசி ஒரு 3-4 மாதம் மக்களுக்கு ஏதோ செஞ்ச மாதிரி ஆக்டிங் கொடுத்துட்டு கையில் காசை கொடுத்தா நான் இங்கே ஓட்டு போட்டு போயிடுது அப்படின்ற மாதிரி தான் இவனுங்க நினப்பாக இருக்குது. ஏன்னா இதெல்லாம் அப்பட்டமாக வெட்ட வெளிச்சமாகவே தெரியுது. எலெக்ஷனுக்காக தான் இவனுங்க இதெல்லாம் பண்ணுறானுங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அவனுங்களுக்கு இது தெரியல பாருங்கள். ஏன்னா 4-4.5 வருஷமாக நம்ம எதுவுமே பண்ணலை. இந்த மக்களுக்கு எதிராக தான் பல விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கோம். கடைசி டைமில் இதெல்லாம் நம்ம செஞ்சோம்னா மக்கள் இதை இவங்க ஓட்டுக்காக தான் பண்ணுறாங்க, எலெக்ஷனுக்காக தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க சிந்திக்கலை பாருங்கள். அப்போது அந்த அளவுக்கு நம்மளை இவனுங்க முட்டாளாக நினச்சிட்ருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த மக்களுக்கெல்லாம் எங்கடா சிந்தனை இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளை கேவலமாக நினச்சிருக்காங்க. ஓகே, அதெல்லாம் விடுங்க. இவங்க ஆட்சிக்கு வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் இந்த 4.5 வருஷத்தில் இவங்க என்னென்னலாம் பண்ணாங்க அப்படின்றத ஆரம்பத்தில் இருந்து சில விஷயங்களை மட்டுமே பார்ப்போம். ஃபஸ்ட்டு இவங்க ஆட்சிக்கு வந்த உடனே போன ஆட்சியில் கொடுத்துட்டு இருந்த அத்தனை திட்டங்களுமே ஸ்டாப் பண்ணாங்க. முதல்ல அம்மா உணவகத்தை உள்ளே புந்து அடித்து நொறுக்குனாங்க. அது எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அம்மா உணவகமே இல்லாமல் போயிடுச்சு. ஏதோ ஏழைப்பாளைகள் கூலி வேலைக்கு போகிறவங்களாம் பார்த்திங்கன்னா, ஏன்னா நானே கூட அங்கே சாப்பிட்ருக்கேங்க, 3 ரூபாய்க்கு 4 ரூபாய்க்கு நல்ல தரமான சாப்பாடாக இருந்துச்சு. அது பார்த்திங்கன்னா நடுத்தர குடும்பத்து ஏழை குடும்பக்காரங்க, ஏன் பிச்சைக்காரங்க கூட அதை வாங்கி வயிறாராக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ரொம்ப அருமையான ஒரு திட்டமாக இருந்துச்சு. அதை படிப்படியாக ஸ்டாப் பண்ணானுங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக, ஏன் கால்வாசி கூட இல்லைன்னு சொல்லலாம், அம்மா உணவகங்கள் தான் இருக்குது. அதுவும் தரம் இல்லாமல் தான் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, அது ஒரு நல்ல திட்டம் தாங்க. அது அப்பா உணவமாக பேரை மாற்றி வச்சு கூட நீ அது தொடர்ந்து செஞ்சுருக்கலாம். ஆனால் அதெல்லாம் உன்னால் செய்ய முடியாது. ஏன்னா நீ திருடுறதுக்காகவே வர, மக்களுக்கு சேவை பண்ணுறதுக்காக வரல. அப்படின்னும் போது அது கண்டிப்பாக உன்னால் செய்ய முடியாது. ஸோ அம்மா உணவகம் க்ளோஸ் ஆகிடுச்சிங்களா. அப்புறம் மாணவர்களுக்கு கொடுத்துட்டு இருந்த சைக்கிளை ஸ்டாப் பண்ணானுங்க. அதெல்லாம் ஏன் ஸ்டாப் பண்ணானுங்க இப்போ வரைக்குமே தெரிலங்க. அதுக்கப்புறம் லேப்டாப் கொடுத்துட்டு இருந்தாங்க. அது ஒரு அற்புதமான விஷயம். உண்மையிலே அந்த லேப்டாப்லாம் எனக்கு ஒரு 7-8 வருஷம் ரொம்ப பயனாக இருந்துச்சுங்க. அந்த லேப்டாப்பை
வந்து நிறுத்தினானுங்க. அதுக்கப்புறம் கறவை மாடு திட்டம் வந்து நிறுத்தினானுங்க. இந்த திட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிஜமாக சத்தியமாக சொல்கிறாங்க, நான் ஏடிஎம்கெலாம் கிடையாதுங்க. ஆனால் இந்த திட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா தொலைநோக்கு பார்வையோடு தான் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த பசுமாடு திட்டம்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் அந்த மாடு கொடுத்து அந்த பாலை கறந்து ஆவின் சொசைட்டியில் தான் வந்து ஊற்ற சொல்லியிருக்காங்க. ஸோ ஆவினும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மலிவான விலைக்கு பால் கிடச்சிருக்கு. அது இல்லாமல் மக்களுக்கும் வந்து ஒரு வருமானம் கிடச்சிருக்கு. அந்த அற்புதமான திட்டத்தை வந்து நிறுத்தினாங்க. தாலிக்கு தங்கம் திட்டத்தை வந்து நிறுத்தினாங்க. அந்த தாலிக்கு தங்கம் திட்டமும் வந்து பார்த்திங்கன்னா +2 படித்த பிள்ளைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 25,000 பணமும் அரை பவுன் தங்க காசும் கொடுத்துருக்காங்க. அதுவே டிகிரி படித்த பொண்ணுங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா 1 பவுனு தங்க காசும் ப்ளஸ் 50,000 ரூபா பணமும் கொடுத்துருக்காங்க. இது சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் பெருசாக தெரியாதுங்க. ஆனால் கிராமப்புறம் இருக்கிற மக்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 50,000ன்றது ஒரு பெரிய விஷயமாக தான் இருக்கும். 1 பவுனு காயின்றதும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய விஷயமாக தான் இருக்கும். ஸோ அதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா அவங்க மேற்கொண்டு பெண் பிள்ளைகளை வந்து படிக்க வச்சுருந்துருக்காங்க டிகிரி வரைக்கும். ஸோ அங்கே படிக்க வைக்கிறதும் ஒன்றும் பெரிய செலவாக இருக்காதுங்க கிராமப்புறங்களில். ஸோ அதனால் வந்து இந்த அமௌண்ட்டுக்காகவே நிறையா பெண் பிள்ளைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த காலேஜ் லைஃப் வந்து கிடச்சிருக்கு. காலேஜ் படிப்பு வந்து கிடச்சிருக்கு. அவங்களாம் பட்டதாரியாக இருக்காங்க. ஸோ அந்த திட்டத்தையும் வந்து இவனுங்க ஸ்டாப் பண்ணிட்டானுங்க. அப்புறம் பசுமை வீடு திட்டத்தை வந்து ஸ்டாப் பண்ணாங்க. இந்த மாதிரி அந்த ஆட்சியில் கொடுக்கப்பட்டுட்டு இருந்த நல்ல வேல்யூவான திட்டங்கள் எல்லாத்தையுமே வந்து ஸ்டாப் பண்ணிட்டானுங்க. இதுதான் ஃபஸ்ட்டு அவனுங்க பண்ணது. அப்புறம் நெக்ஸ்ட்டு இவனுங்க பண்ணது தான் இது வரைக்கும் யாருமே பண்ணாத ஒரு சாதனை. தமிழகத்தை வந்து பார்த்திங்கன்னா நிறையா முதலமைச்சர்கள் வந்து ஆண்டிருக்காங்க. ராஜகோபாலாச்சாரி ஆண்டிருக்கிறாரு, காமராஜர் வந்து ஆண்டிருக்கிறாரு, பக்தவச்சலம் ஆண்டிருக்கிறாரு, அண்ணாதுரை ஆண்டிருக்கிறாரு, கருணாநிதி ஆண்டிருக்கிறாரு, ஜெயலலிதா, எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பேர் ஆண்டிருக்காங்க. இந்த காலகட்டங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 70 வருஷம்னு வச்சுக்குவோம். இந்த 70 வருஷமாக தமிழகம் வாங்கின கடன் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 4 லட்சம் கோடி தாங்க. ஆனால் இவனுங்க வந்து இந்த 4.5 வருஷத்துலேயே கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சுருக்காங்க. இப்போ தமிழகத்தோட ஒட்டுமொத்த கடன் வந்து பார்த்திங்கன்னா 10 லட்சம் கோடியை தாண்டி போயிட்டே இருக்குது. இந்த திமுகவை சேர்ந்த ஒரு தற்கொலை பையனே சொன்னால், அது தமிழக அரசு தானே வாங்குது, உங்களுக்கு என்ன அப்படின்ற மாதிரி கேட்டான். அந்த மாதிரி நீங்களும் நினச்சிடாதீங்க மக்களே. ஏன்னா இந்த கடன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு கண்டிப்பாக நம்ம மேலே தான் வந்து சுமையாக விழும். நம்ம தான் வந்து வரியாக அதை கட்டிக்கிட்டு இருப்போம். இப்போவே நீங்கள் பார்த்துருப்பீங்க, வீட்டு வரி, சொத்து வரி, தண்ணி வரின்னு சொல்லிட்டு எல்லா வரியுமே ஏறிடுச்சு. கரண்ட்டு பில்லு சேர்த்து தான் கட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. அத்தியாவசிய பொருட்கள் விலை எல்லாமே ஏறிதான் இருக்குது. இந்த மாதிரி இன்னும் வந்து இந்த தமிழகம் பட்ட கடனால் நம்மளுடைய விலைவாசிகள் எல்லாமே ஏறிட்டு தான் இருக்கும். அடுத்து இவனுங்க மீண்டும் ஆட்சிக்கு வந்தாங்கன்னா கண்டிப்பாக தமிழகத்தோட கடன் வந்து பார்த்திங்கன்னா 15 லட்சம் கோடி போகிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து பண்ண சாதனை இவனுங்க இந்த 4.5 வருஷத்தில் பண்ண ஊழல்கள். அதுக்கப்புறம் இங்கே கஞ்சா எந்த அளவுக்கு புழக்கத்தில் இருக்குது. டாஸ்மார்க் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ நேரம் வரைக்கும் திறந்து கிடக்குது. சிறுமிகள், பெண்கள், ஏன் கிளவி வரைக்குமே இங்கே எப்படி பாதுகாப்பு இல்லாமலாம் இருக்கிறானுங்க. என்னென்ன இவனுங்க அட்டூழியம் செஞ்சுருக்கிறாங்க, அராஜகம் பண்ணியிருக்காங்கன்றதெல்லாம் தொடர்ந்து நம்மளுடைய பதிவுகளில் பார்ப்போம். இதெல்லாம் ஏன் போடுறோன்னா, தயவு செய்து மறுபடியும் திமுகவை வர விட்டுறாதீங்க. அதுக்காக நீங்கள் வந்து அதிமுக ஓட்டு போடுங்க, விஜய்க்கு ஓட்டு போடுங்கலாம் சத்தியமாக நான் சொல்ல வரல. அது உங்களுடைய விருப்பம். பட் திமுகவை தவிர நீங்கள் யாருக்கு வேணால் ஓட்டு போடுங்க. இதை தமிழக மக்களுக்கு சொல்கிறதுக்கு தான் இந்த பதிவுகளே நான் போட போகிறேன். தயவு செய்து திமுகவை தேர்ந்தெடுப்பதை வந்து கனவுல கூட நினச்சி பார்த்துறாதீங்க. தமிழக மக்கள் அனைவர்கிட்டையுமே வந்து பார்த்திங்கன்னா கையெடுத்து நான் கும்பிட்டுக்கிறேன். இங்கே இருக்கிற பெண் பிள்ளைகளோட கற்புக்காக மட்டும் இல்லை, நாளை உங்களுடைய பிள்ளைகளோட நல்ல எதிர்காலத்துக்காகவும் இங்கே இருக்கிற இயற்கை வளங்களும் கனிம வளங்களும் காப்பாற்றப்படணுன்றதுக்காகவும் தான் கேட்குறேன். தயவு செய்து திமுகவுக்கு உங்களுடைய ஓட்டை போட்டுறாதீங்க. அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.